வணக்கம். நமக்கு என்கிணை ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பமில்லாதவங்க கடந்து போயிடலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இஃப் பார்ன் அமாவாசை திதி வித் சந்திரன் ராகு சூரியன் இன் தனுசு 9th house ஹவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல இவங்க தனுசுல சந்திரன் இருக்கும் போது தனுசு ராசியா வந்துடுறாங்க. என் அமாவாசை இது எல்லாத்தையும் விட 1991-92 இந்த டைம் பீரியட்ல பிறந்திருந்தீங்கன்னா குரு சிம்மத்தில் இருந்திருப்பார். அப்பதான் கடகத்துல இருந்து உச்ச குரு இறங்கி வந்திருப்பார். எத்தனை டிகிரியில இருக்காருன்றத பொறுத்து. ஏன்னா மொத்தமா இந்த மொத்த 3 கிரகங்களும் குருவின் பார்வை வாங்காம இருக்கும் போது ஒரு பலன், குருவோட பார்வை வாங்கி இருக்கும் போது ஒரு பலன் இருக்கும். ஏன்னா சந்திரன் அமாவாசையா இருக்கிறதே ஒரு பாவி. அவர் ஒரு பாவரா தான் இருப்பாரு. ராகு சேர்ந்து இருக்கிறது, ஒளி கிரகங்களோடு ராகு சேரக்கூடாது. இருந்தாலும் தனுசு குரு வீட்டுல இருக்காரு. இந்த குரு வீடு கொடுத்தவனுடைய வலு ரொம்ப முக்கியம். எங்க இருக்காங்க? அதே இந்த 90-91 பிறந்திருந்தீங்கன்னா அப்பதான் இந்த மாதிரியான ஒண்ணு வந்திருக்கும். கேது மிதுனத்திலையும் ராகு தனுசுலயும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயமா சிம்மத்தில் இருக்கிற குருவின் வலுத்த குருவின் பார்வை நிச்சயமா ராகுக்கும் சந்திரன் சூரியனுக்கு இருக்கு. இங்க அமாவாசை பங்கமே இருக்காது. ராகுவும் வாழை சுட்டிட்டு ஒழுங்காவே இருப்பார். குரு வீட்டுல இருக்கிற ராகு தன்னை குரு பாக்குற போது ஒரு சுபரை போலவே செயல்படுவார். இல்ல இன்கேஸ் குருவின் பார்வை இல்லை அப்படின்னாக்கா கண்ணை மூடிக்கிட்டு தாயும் இல்லை தாயாக இல்லை, தந்தையும் இல்லை தந்தையாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா மாதா காரகன் சந்திரனும் அமாவாசையில இருக்காங்க. மனோ காரகனும் கூட எடுத்துக்கலாம். இந்த குருவோட பார்வை உண்மையாவே தனுசுல இல்ல அப்படின்னா நிச்சயமா நீங்களே மன குழப்பம் உடையவர்களா தான் இருப்பீங்க. இதுல உங்களுக்கு குருவின் பார்வை இல்லாம வரக்கூடிய ராகு சந்திர தசை சூரிய தசை, முதல் சூரிய தசை சந்திர தசை அப்புறம் ராகு தசை வரும். சோ இந்த 3 திசைகள்ல நிச்சயமா தாய் தந்தை பாதிப்புக்குள்ள ஆகுவாங்க. ஏன்னா மனோ காரகன் மாதா காரகன் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கார். தந்தை காரகன் தந்தைக்கான அந்த பாவகமும் 9ஆம் பாவகமும் அடிபட்டிருக்கு அப்படின்னு எடுத்துருக்கலாம். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்களும் இதுல உங்களுக்கு கிடைக்கிறதுல சில விஷயங்கள், சில பாதிப்பான விஷயங்கள் இருக்கும். குருவின் பார்வை இல்லை என்றால், அது குருவின் பார்வை இருக்கு. நீங்க அந்த 91-92 தான் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இது அப்படியே இல்லை. நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல ஆரோக்கியமான மனம். ராசிக்கு 5ல குரு, ராசிக்கு 9ல குரு, லக்னத்துக்கு 5ல குரு, ராசியும் குரு பாக்குறாரு, லக்னத்தையும் குரு பாக்குறாரு. அமோகமான ஒரு ஜாதகம் குரு சிம்மத்தில் இருந்தால். ஓகேங்களா? இதுதான் ஜாதகம். ஆனா இருந்தாலும் நீங்க குரு எங்க இருக்காருன்னு சேர்த்தே போட்டு இருந்திருக்கலாம். வணக்கம்.